வணக்கம், நான் தீபிகா சக்திவேல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டிஃபரன்சஸ் பிட்வீன் அ கவர்மெண்ட் ஜாப் அண்ட் அ பிரைவேட் ஜாப். வருஷம் என்னதான் பிரைவேட் ஜாப்ஸ்ல நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாலும் சரி, ஸோ சேலரி வந்துட்டு நல்ல ஹெவி சேலரி கொடுத்தாலும் சரி, வருஷம் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் செக்யூரிட்டி. அதாவது பிரைவேட் ஜாப்ஸை பொறுத்த மட்டும் ஸோ நம்ம எப்பவுமே ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ எப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இதே இன்சென்டிவ்ஸ் தொடர்ந்து கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு இன்செக்யூர்னஸ் இருக்கும். ஆனா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸடா நம்ம அந்த அந்த இடத்துல போய் நம்ம ஒரு போஸ்ட்ல நம்ம என்ரோல் ஆயிட்டோம் அப்படின்னாலே ஜாப்ங்கிறது நம்மளுக்கு செக்யூர் ஆனது. ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல நம்ம ரிட்டையர் ஆகும். ரிட்டையர் ஆகச்சுல ஸோ நம்மளுக்கு இவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணலாம். ஃபர்ஸ்டே நம்ம ப்ரீ பிளான்டா ஸோ எல்லா விஷயத்துலயும் இருந்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் டைம். ஒரு பிரைவேட் ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ எல்லாருமே ஒரு பிரைவேட் ஜாப்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். காலையில ஒரு நம்ம ஒரு 10 o'clock போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 o'clock நிறைய பிரைவேட் ஜாப்ஸ்ல முடியறது கிடையாது. அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போய் ஈவன் 10 o'clock அதுக்கும் மேல கூட நம்ம ஒர்க்ல இருக்க வேண்டி இருக்கு. சில டைம் 10க்கு மேலையும் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சரபிளா இருக்க வேண்டி இருக்கு. ஸோ இது ஒரு ரீசன். ஆனா கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த மட்டும் நம்ம மார்னிங் போறோம், 10க்கு போறோம், நம்ம 6க்கு நம்ம வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சேலரியை பொறுத்த மட்டும் பிரைவேட் ஜாப்ஸ்ல நல்லா தான் கொடுக்குறாங்க. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே சேலரி பேக்கேஜ் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சில பிரைவேட் கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த சேலரியில க்ரோத், சேலரியில ரிடக்ஷன், இது எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு பிக்ஸடா ஒரு மந்த்ல நம்ம இதுதான் நம்மளோட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பிக்ஸ் பண்ண முடியாது. இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அடுத்தது க்ரோத். நம்மளோட பிரைவேட் ஜாப்ஸை பொறுத்த மட்டும் எப்படி க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ ஈவன் நம்ம சில நேரத்துல இப்போ ஐடி ஜாப்ஸ்ல எல்லாம் நம்மள வருஷம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கழிச்சு விட்டுறாங்க. ஸோ அப்ப அந்த நேரத்துல நம்மளால க்ரோத் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆனா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்படி கிடையாது. வருஷம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் நம்ம சர்வீஸ்க்கு அப்புறமேட்டி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டி நம்ம போய் என்ரோல் ஆகுற அதே போஸ்ட்லயே இருக்கிறது கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ரோத் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லீவ்ஸ் அண்ட் ஹாலிடேஸ். ஸோ ஒரு பிரைவேட் ஜாபா இருக்கட்டும், இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும், மெயினா இருக்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ். நம்மளுடைய அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த மட்டும் அரசு ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஒரு சில ஹாலிடேஸ் அதுலலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் நம்மள ப்ரொடக்டிவா மாத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் பிரைவேட் ஜாப்ஸ்க்குமான டிஃபரன்சஸ். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்காக உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக நிறைய வீடியோஸ் நாங்க போடுறோம். நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.